ஹalleluya, தேவனுக்கு ஸ்தோத்திரம். பொழுது விடிஞ்சிருச்சுங்க, எழுந்துட்டீங்களா? சரி வாங்க ஏசானுடைய வார்த்தைகளை கேட்போம். ஒரு சிறிய ஜெபத்தை செய்வோம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னொரு நாள் என்று எங்கள் வாழ்க்கையில போய்கொண்டே இருக்கையிலே, உம்முடைய வார்த்தைகளை கேட்கையிலே எங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் உண்டாவதற்கு, ஜெப ஆவியை பெற்றுக்கொண்டு ஆவிக்குரிய பலத்தை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். குட் மார்னிங், எழுந்துட்டீங்களா? சரி வாங்க ஏசானுடைய வார்த்தைகளை தியானிப்போம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நான் ஒருமுறை வாசிக்கிறேன். உங்களுடைய வேதத்தை எடுத்துக்கொண்டு என்னோடு சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்க. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி, அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டு இருங்கள். கடந்த 16 நாட்களாக நம்ம ஜெபம் என்ற தலைப்பின் கீழே அநேக ஜெபங்களை குறித்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த யோசனை இங்கே எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் என்ற வார்த்தையினால்தான் எனக்கு இந்த ஏவுதல் வந்தது. ஜெபம் என்பது ஒரு நேரத்தில் அல்ல, எல்லா நேரத்திலும் செய்யணும், எல்லா சமயத்திலும் செய்யணும். கஷ்டங்கள் வந்ததா ஜெபிக்கணும், சந்தோஷமா இருக்கிறீங்களா ஜெபிக்கணும், நன்மை உண்டானதா ஜெபிக்கணும், துக்கத்தில் இருக்கிறீங்களா ஜெபிங்க, கண்ணெதிர இன்னொருவருடைய வேதனையை பார்க்கறீங்கன்னா அவங்களுக்காக ஜெபிங்க என்று எந்த சமயத்திலும் சகல விதமான ஜெபங்கள் என்கிற போது நம்ம 16 தலைப்புகளை இது வரைக்கும் பார்த்திருக்கிறோம். நீங்க பின்னாடி சென்று டாக்டர் ஜெயபால் தமிழ் யூடியூப் சேனல்ல நீங்க பின்னாடி போய் வரிசையாக கடந்த 16 நாட்களும் கூட ஜெபம் என்கிற தலைப்பில நம்ம தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். அதுல அநேக தலைப்புகள் இந்த ஒரு வசனத்திலே இருக்கு பாருங்க. ஜெபத்திலே விண்ணப்ப ஜெபம் ஆல்ரெடி நம்ம தியானிச்சிட்டோம். அதன் பொருட்டு சகல பரிசுத்தவான்களுக்காகவும் மிகுந்த மன உறுதியோடு ஜெபிக்கும் ஜெபம். உறுதியாய் பிடிக்கணுங்க. ஆண்டவரை கெட்டியா பிடித்துக் கொள்ளுங்க. உனக்கு உண்டானதை உறுதியாக பிடித்துக் கொள்ளு, நான் சீக்கிரத்தில் வருகிறேன் என்று ஆண்டவர் பிலதெல்பியா சபைக்கு சொன்னது போல ஜெபத்திலே உறுதியா இருக்கணுங்க. டேக் இட் ஈஸி பாலிசி இல்லங்க. ஏதோ நடந்தா நடக்கும், இல்லாவிட்டால் இல்ல, ஆனா ஆகும், இல்லாட்டி இல்ல, கேட்டா கேட்பாங்க, இல்லாட்டி இல்ல, ஜெபத்துக்கு பதில் வந்தா வரும், இல்லனா போகட்டும் என்பது போல அல்லங்க. உறுதியா ஜெபிக்கணும். இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் விடாம பிடித்துக் கொள்ளணும். எப்பொழுதும் நமக்குள்ள எவ்வளவு பிடிவாதம் இருக்கும் பாருங்க. எத்தனை விஷயத்துல நம்ம பிடிவாதமா இருக்கிறோம். நினைச்சதை சாதிக்காம விட்டு விடாததை நம்ம சின்ன பிள்ளைங்களையே பார்க்கிறோங்க. அவங்க கேட்கறத நம்ம கொடுக்கிற வரைக்கும் எப்படி அடம் பிடிப்பாங்க பாருங்க. அப்படி உறுதியா இருக்கிறவங்க சின்ன சின்ன விஷயத்துல சின்ன வயதுல கொஞ்சம் பிடிவாதமா இருப்பாங்களோ என்னமோ. ஆனால் அப்படிப்பட்டவன் சரியான சேனல்ல அவங்களுடைய எனர்ஜிய, அவங்களுடைய பிடிவாதத்தை நம்ம வைத்தால் அவங்க தேவனுக்காக பெரிய காரியங்களை சாதிப்பாங்க. அந்த யாக்கோபுக்கு அப்படிப்பட்ட பிடிவாதம் இருந்துச்சுங்க. தாயின் வயிற்றில் இருக்கும் போதே நான் என் அண்ணனுக்கு முன்பு வெளியே வர வேண்டும் என்று அவனுடைய குதிங்காலை பிடித்துக் கொண்டானாம் பாருங்க. பிடித்துக் கொண்டு விடாமல் வெளியே வந்தான். உறுதியான பிடி. எல்லா விஷயத்திலும் நமக்கு பிடிவாதம் இருக்கும். ஆனால் தேவனுடைய விஷயங்கள்னு வரும்போது அது என்னமோ நாம பிடிக்க மாட்டோம். இதை முடிக்க வேண்டும், இது நடக்க வேண்டும், இது செய்ய வேண்டும், என்ன வானாலும் சரி, நான் பாவத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன். என்னங்க, நான் குடிக்க மாட்டேன், நான் ஸ்மோக் பண்ண மாட்டேன், நான் போர்னோகிராஃபிக்கு இடம் கொடுக்க மாட்டேன், நான் பாவத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன். எவ்வளவு பேர் என்னை எவ்வளவு பாடுபடுத்தினாலும் நான் கர்த்தரை விடமாட்டேன். நீங்க பயமுறுத்தினாலும், என்னை வேதனைப்படுத்தினாலும், என்னை அவமானப்படுத்தினாலும்
நீங்கள் என்னை என்ன செய்தாலும் சரி, நான் இயேசு ஆண்டவரை விட மாட்டேன். அவரை பிடித்துக் கொண்டேன். பெத்லகேமிலிருந்து மோவாபுக்கு சென்ற நகோமியின் குடும்பம் நஷ்டமடைந்தாங்க. கணவரையும் பிள்ளைகளையும் இழந்து போனாங்க. அவங்க செய்த தவறை உணர்ந்து மனஸ்தாபப்பட்டு திரும்ப அவங்க பிறந்த ஊருக்கே சென்று விட, பெத்லகேமுக்கு சென்று விட, தேவன் தம்முடைய பிள்ளைகளை கைவிடவில்லை என்று அறிந்து தேசத்துக்கு போகும்படி அவங்க பிரயாணமாக போகிறாங்க. அவங்க 2 மகன்களும் இறந்துட்டாங்க. மருமக்களோ அவங்களோட கூட இருக்கிறாங்க. தெரியும்லங்க, ஓர்பால் மற்றும் ரூத். நான் போகிறேன் என்றால் நாங்களும் உம்மோடு வருகிறோம் என்று 2 பேரும் சொன்னாங்க. வேண்டாமா, நீங்க உங்க வீட்டுக்கு போங்க, உங்க பெற்றோரிடத்துக்கு போங்க. நீங்க வாலிப வயதுல இருக்கிறீங்க, மீண்டும் திருமணம் செய்து கொள்ளுங்க. என்கிட்ட வந்தா உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? நானே ஒரு விதவை, எனக்கு எதுவும் இல்லை, யாரும் இல்ல. நீங்க போங்க என்றால், இல்ல அத்தை, நாங்க 2 பேரும் உம்மோடு தான் வருவோம் என்று அழுது கொண்டே ஊரின் வாசல் வரைக்கும் உங்க கூடவே வருவோம் என்று வந்தாங்க. இன்னும் ஊர் வாசலுக்கு வந்த பிறகு, இந்த ஊரின் வெளியே வரைக்கும் வந்த பிறகு, இன்னும் ஒரு முறை நகோமி போங்கம்மா என்று சொன்னால், அதுல ஒரு மருமகள் யாருங்க? ஓர்பால். சரி அத்தை, நீங்க சொல்லுகிறதுனால போகிறேன் என்பது போல நகோமியை முத்தமிட்டு டாடா சொல்லிட்டு போய்விட்டாங்க. ஆனா ரூத் என்ன செய்தாங்க தெரியுமா? நகோமியை, அத்தை நீங்க என்ன போக சொல்லாதீங்க என்று அவளை பற்றி கொண்டாங்க. விடாம பிடித்து கொண்டாங்க. கெட்டியா அணைத்து கொண்டு, என்ன போக சொல்லாதீங்க, நான் போக மாட்டேன் உங்களை விட்டு விட்டு. உங்க தேவன் பெரியவர். உங்க தேவனை குறித்து நீங்க சொன்ன வார்த்தைகள் அவைகளின் விசுவாசத்துக்கு பலப்படுத்தும்படியா இருந்தது. உங்க கூட தான் நான் வருவேன். நீங்க தேவன் கொடுத்த ஆவிக்குரிய தாய், நீங்க என்னுடைய மாமி, நீங்க எனக்கு தாயாக, எனக்கு எல்லாம் உமா இருக்கிறவங்க. உங்களுக்குள் தேவனுடைய எடுத்துக்காட்டை, அன்பை பார்த்தேன் என்பது போல நீங்க போகும் இடத்துக்கே நான் வருவேன். நீங்க மரிக்கிற இடத்தில் தான் நானும் மரிப்பேன். உங்களை எங்க அடக்கம் செய்வாங்களோ அங்கதான் எனக்கும் அடக்கம். உங்க சொந்தமே, உங்க ஜனமே என் ஜனம், உங்க தேவனே என் தேவன். என்ன போக சொல்லாதீங்க. மரணமானாலும் பிழைத்தாலும் உங்க கூட தான் என்பது போல அணைத்து கொண்டு, கெட்டியா பிடித்து கொண்டு, விடாம பிடித்து கொண்டு, அவங்க மாமியார் அவங்களை எவ்வளவு கெஞ்சினாலும் போக சொன்னாலும் அங்கிருந்து போகாமல் பெத்லஹேமுக்கு வந்தாங்க. அவங்க உறுதிதான், அவங்க விசுவாசமே, அவங்க செய்த தீர்மானமே அவங்க வருங்காலத்தை மாற்றினது. வறட்சியான செடி துளிர் விடுவது போல அவங்க வாழ்க்கை திரும்பவும் புதிதாக மாற்றம் அடைந்தது. போவாஸ் என்கிற செல்வந்தர் அவங்களை திருமணம் செய்வது, அவங்களுக்கு பிறகு அழகான ஓபேத் என்னும் மகன் பிறந்தார். அந்த வம்சத்திலிருந்து தாவீது வந்தார். அந்த வம்சத்திலிருந்து மேசியா வருவதும், இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுக்குள் இந்த மோவாபிய பெண்ணாகிய புறஜாதியாராகிய ரூத் வர முடிந்தது காரணம் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டாங்க. தமிழ்ல தெளிவா இருக்கு, விடாமல் பற்றி கொண்டால் என்று. உங்களை விட்டு விடாமல் பற்றி கொண்டாங்க. அவங்களை கெட்டியா பிடித்து கொண்டாங்க. என்னங்க, ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்க. ஆண்டவர் வசனத்தை பிடித்து கொள்ளுங்க. என் மகனே, என்னுடைய வார்த்தைகளை உன் இதயத்திலே பற்றி கொள்ளு. அவருடைய வார்த்தைகளை பிடித்துக் கொண்டு ஜெபித்தால், அவர் வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொண்டு ஜெபித்தால் அற்புதங்கள் நடக்குங்க. ஜெபத்திலே தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் இருக்கா உங்களுக்கு? அவைகளை தேவனுக்கு முன்பு வைத்து இதை நிறைவேற்றுங்க என்று கெட்டியா முரட்டு பிடி விடாமல் பிடித்துக் கொள்ளுங்க. கொடுக்கிறேன் என்று ஆண்டவரே கொடுங்க, செய்வேன் என்று ஆண்டவரே செய்யுங்க, நம்புகின்றேன். விடாம நீங்க ஜெபிங்க. 1 நாள் 2 நாள் அல்ல, பதில் கிடைக்கிற வரைக்கும் நீங்க ஜெபிங்க. உறுதியோடு கூட நீங்க ஜெபம் பண்ணுங்க. பள்ளி பிடிப்பது போல அல்ல. பள்ளி பாருங்க, நம்ம வீட்டு செவத்துல இருக்கும். நீங்க பாத்தீங்களா எப்பயாவது? பள்ளியின் கால்கள் ரொம்ப சின்னதா இருக்கும், சின்ன சின்ன விரல்கள் இருக்கும். அது டக்குன்னு கீழே விழுந்து விடும் அப்பப்போ. என்னங்க, அது அப்படி பிடித்து கொண்டிருக்கும், அந்த சீலிங்ல அப்படி பிடித்து கொண்டிருக்கும். ஆனா அதன் பிடி உறுதியா இருக்காதனால கொஞ்சம் காற்றடித்தால், கட்டையால் அடித்தாலே டக்குன்னு கீழே விழுந்து விடும். ஆனா உடும்பு பிடி பாருங்க, உடும்பு நீங்க பார்த்திருக்கிறீங்களோ இல்லையோ, உடும்பு
அந்த காலத்துல மலை ஏற பயன்படுத்துவாங்க. அது ஒரு மிருகம், அது ஒரு பெரிய பல்லிய போல, ஒரு பெருச்சாலியை போல இருக்கும் போல. அந்த உடும்பை மேல தூக்கி வீசினால் அது அந்த மலையை அப்படி கெட்டியா பிடித்து கொள்ளும் போல இருக்கு கால்களால. அப்படியா கெட்டியா ஒரு முறை பிடித்து கொண்டதுன்னு வைங்க, அது என்ன வேணாலும் விடாது. ஆகவே அதனுடைய இடுப்புல கயிறை கட்டி கீழே இருந்து அந்த கயிற்றை கொண்டு மலை ஏற அந்த உடும்பை பயன்படுத்துவாங்க. அதன் இடுப்புக்கு எவ்வளவு வலி எடுத்தாலும், அதுக்கு எவ்வளவு வேதனை உண்டானாலும், ஒரு முறை பிடித்து கொண்டதென்றால் அந்த பிடியை மட்டும் விடவே விடாது. அதனாலதான் உடும்பு பிடி என்பாங்க. தேவனுடைய விஷயங்கள்ல உடும்பு பிடிங்க. உலக விஷயங்கள்ல பல்லிய போல பிடித்துக் கொள்ளுங்க. வந்தா வரட்டும், இல்லாடி போகட்டும். என்ன மனுஷங்க புகழ்ந்தாலும் பரவாயில்ல, புகழாவிட்டாலும் பரவாயில்ல. என்ன தேவனுக்காக பிரயாசப்பட்டதற்காக மனுஷங்க என்ன பாராட்டினாலும் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல. எல்லாவற்றையும் மனசுல எடுத்துக்க அவசியம் இல்ல. உலக விஷயங்கள்ல எனக்கு அவ்வளவா பிடிப்பு இல்ல. நான் ஆண்டவருடைய விஷயங்கள்னு வந்துட்டா நான் விடமாட்டேன். உறுதியா பிடித்து நீங்க ஜெபிங்க. என்றிலிருந்து தேவ சமூகத்துல அவர் பாதத்தை பிடித்துக் கொள்ளுங்க. அவருடைய பாத தண்டையில் நமக்கு எல்லாமே கிடைக்கிறது. அவர் பாதங்களை பிடித்துக் கொண்டு நீங்க ஜெபிங்க. ஆண்டவரே, நீரே என்னுடைய கதி, நீரே என்னுடைய வழி, உம்மையன்றி வேற வழி இல்லப்பா. என்னுடைய வாழ்க்கை வறண்டு போனது, என்னுடைய குடும்பம் உடைந்து போனது, என்னுடைய வாழ்க்கை நம்பிக்கையற்ற நோக்கம் இல்லாமல் மாறி இருக்கிறது. திரும்பவும் நான் துளிர்ப்பேனா? திரும்பவும் நான் கனி கொடுப்பேனா? திரும்ப என் வாழ்க்கையில சந்தோஷம் இருக்குமா? மறுபடியும் என் வாழ்க்கையில நான் சந்தோஷத்தையும் நான் சமாதானத்தையும் பார்க்க முடியுமா? நான் திரும்பவும் இன்னும் பிரயோஜனம் உள்ளவனா மற்றவங்களுக்கு இருக்க முடியுமா? எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்க பிடித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் பாதத்துல உறுதியா நீங்க பிடித்துக் கொண்டு ஜெபித்தால் நம்ம ஜெபங்களுக்கு பதில்கள் வருங்க. ஆண்டவர் நம்மை பரீட்சிப்பதற்கு காத்திருக்க செய்வாரு ஒரு சில நேரம். இது உண்மையிலேயே உறுதியான விசுவாசம் தானா? ஆழமாக நீங்க ஆண்டவரை நேசிக்கிறீங்களா? முழுவதுமாய் அவர் மீது சார்ந்து கொள்கிறீங்களா? அவரை முழு மனதோடு நம்புகிறீங்களா என்பது எப்பொழுது வெளியே வரும்? நாம ரேண்டமா அப்பப்ப ஆண்டவரை உதவி செய்யுங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டு அந்த விஷயத்தையே நினைக்காதவங்களாக மறந்து விடுகிறவர்களா கணக்கு இல்லாம இருந்தா உங்க விசுவாசம் சரியா இல்லைன்னு அர்த்தம். உங்களுக்கு உண்மையிலேயே தேவன் மேல அன்பு இல்ல, விசுவாசம் இல்ல, பக்தி இல்லை. நீங்க உலக சம்பந்தமான வழிகளை பார்த்துக் கொள்கிறீங்க என்று அர்த்தம். நீங்கள் எல்லா விதமான பூரணமான உறுதியோடு விண்ணப்பம் செய்து கொண்டு விழித்துக் கொண்டு இருங்கள். விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று முன்னாடி நாள் கற்றுக்கொண்டோம். விண்ணப்ப ஜெபத்தை குறித்து கற்றுக்கொண்டோம். தேவ சமூகத்துல மன உறுதியோடு ஜெபிப்பதை இன்றையிலிருந்து கற்றுக்கொள்ளுங்க. தேவன் கொடுக்கிற வரைக்கும், தேவன் செய்து முடிக்கின்ற வரைக்கும், அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்முடைய பேர்ல நிறைவேறும் வரைக்கும் நாம ஆண்டவருடைய பாதங்களை நாம பிடித்துக் கொள்ள வேண்டும். அவருடைய வருகையின் வரைக்கும் நமக்கு கொடுத்த ரட்சிப்பை நாம காத்து கொள்ள வேண்டும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், உனக்கு உண்டானதை உறுதியாக பிடித்துக் கொள்ளு. ஒருமுறை வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்து கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டு இரு. யாரும் உன்னுடைய கிரீடத்தை எடுத்து கொள்ளாதபடிக்கு உனக்கு உண்டானதை உறுதியாய் பற்றி கொள்ளு. ஜெபத்திலே நீங்க உறுதியாக விடாப்பிடியா நீங்க ஜெபிங்க. அற்புத ஆச்சரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில பார்ப்போம். நாம ஜெபிக்கிற காரியங்கள்ல நாம அநேகமான நிறைவேறுதலை நம்ம பார்க்க முடியும். ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, நமக்கு நன்றி ஆண்டவரே. மன உறுதியோடு ஜெபிக்கின்ற ஜெப ஆவியையும் உண்டானதை உறுதியாக பற்றி கொண்டிருக்கும்படியாக முழு மனதோடு மன உறுதியோடு ஜெபித்துக் கொண்டு உம்மீது முழு விசுவாசத்தோடு உம்மிடத்திலிருந்து பெரிய காரியங்கள் எதிர்பார்க்க எங்கள் கண்களுக்கு முன்பே அழிவுக்கு நேராக போய்க் கொண்டிருக்கிறவர்களுக்காக உம்முடைய பாதத்துல வேண்டிக் கொண்டு அவர்களை ரட்சிப்புக்குள்ள நடத்த உதவி செய்யுங்க. எங்களுக்கு நீர் இவ்வளவாக கொடுத்திருக்கிற பாக்கியங்களை, ரட்சிப்பை
எங்களுக்காக ஆயத்தப்படுத்தின கிரீடத்தை வேறு யாரும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு எங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ள, எங்களுக்கு உண்டானதை உறுதியாய் பற்றிக் கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை, பாரங்களை, பிரைஸ் ரிப்போர்ட்ஸ் நீங்க அவ்வப்போது ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் அனுப்பி கொண்டே இருங்க. உங்களுடைய பட்சத்துல நாங்க ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபிங்க, உறுதியோட ஜெபிங்க. தேவன் நிச்சயமாக அற்புதங்களை நம்ம வாழ்க்கையில செய்வார். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல உங்க பெயரும் ஊரும் பதிவிட மறக்காதீங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்தில் அனுதின தியான நிகழ்ச்சியில கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிற அந்த ஒரு கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.